அர்ஜுனின் கண்கள் அவன் ஆசை ஆசையாக பார்த்து வாங்கிய அவன் மனைவியின் கழுத்தில் இருக்கும் தாலி கொடியின் மேல் பட்டது. ஏனோ அவள் கழுத்துக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்க அதை பார்க்கும் பொழுது தன்னவள் என்ற உரிமை அவனுக்கு அதிகமாகவே பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. மெதுவாக எழுந்து அவளை பார்த்து கொண்டே அவள் அருகில் வந்தான். அந்நேரம் யாழினி தன் கையில் இருந்த ஃபைலை சரிபார்த்து கொண்டிருந்தாள், அர்ஜுனிடம் சைன் வாங்குவதற்காக. அதில் அவன் வருவதை கவனிக்காதவளோ வேலையில் மூழ்கி இருக்க அவள் அருகே மிகவும் நெருக்கமாக வந்தவன் அவள் கையில் இருந்த ஃபைலை வாங்கி சோஃபாவின் மீது தூக்கி போட்டுவிட்டு அவள் கண்களையே பார்க்க யாழினி அவனின் சிவந்த கண்களில் நிறைந்திருந்த தாபத்தை கண்டு பதறிப்போனாள். அலுவலகத்தின் அந்த ஏசி குளிரிலும் அர்ஜுனின் பார்வை யாழினியை சூடாக்கியது. அவள் கையில் இருந்த ஃபைலை அவன் பிடுங்கி எறிந்ததில் யாழினிக்கு இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன், என்ன பண்றீங்க? யாராவது வரப்போறாங்க என்று பதறியபடியே சுற்றிலும் பார்த்தாள். அர்ஜுன் அவளது பதற்றத்தை ரசித்தபடி கேபினின் கதவை ரிமோட் மூலமாக லாக் செய்தான். பிறகு மெதுவாக அவள் பின்னால் வந்து அவளது கழுத்தில் மின்னும் அந்த புதிய தாலிச்சங்கிலியை தொட்டு வருடினான். யாழினி, இன்னைக்கு இந்த தாலிச்சங்கிலி உன் கழுத்துல இருக்கும்போது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பசி எடுக்குதுடி என்று அவன் குரலில் ஒருவித தாகம் தெரிய யாழினியோ வெட்கத்தில் தலை குனிந்தாள். அர்ஜுன், இது ஆபீஸ், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ல, விடுங்க என்று அவள் நகர முயல அர்ஜுன் பட்டென்று அவளது இடையை பிடித்து தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டவன், வீட்டுலதான் எல்லாரும் இருக்காங்களேடி, அங்க உன்னை தொட கூட விட மாட்டேங்கிற, எங்கேயாவது என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம்னு நான் உரிமை எடுத்துக்க கூடாதா என்று கேட்டு அவளது தோளில் முகம் புதைத்தான். அதே நேரம் சிவாவும் காவியாவும் தங்கள் வேலையை முடித்துவிட்டு அர்ஜுனின் கேபின் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். காவியா கிண்டலாக, சிவா, என்ன அர்ஜுன் அண்ணனோட கேபின் கதவு லாக்ல இருக்கு? இந்நேரம் யாழினிய வச்சு ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று சிரிக்க, சிவா, அட்வைஸா? மச்சான் பண்ற அலப்பற என்னன்னு எனக்கு தெரியும் காவியா, நாம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் வா என்று கதவை தட்டினான். உள்ளே அர்ஜுன் யாழினியின் இதழ்களை நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கதவு படபடவென்று தட்டப்படும் சத்தம் கேட்டு யாழினி அவனை தள்ளிவிட்டவள், அர்ஜுன், பாத்தீங்களா, சிவா அண்ணா வந்துட்டாங்க, சீக்கிரம் சட்டையை சரி பண்ணுங்க என்று பதறியபடியே தன் புடவையை சரி செய்து கொண்டு தள்ளி போய் நின்று கொண்டாள். அவளை பார்த்து முறைத்துக் கொண்டே, இந்த சிவாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எப்ப பார் கரடி மாதிரி வந்து முக்கியமான நேரத்துல தான் தொல்லை பண்ணுவான், இவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வேலையே இருக்காதா, எப்ப பாரு என் ஆபீஸ் பக்கமே சுத்திக்கிட்டு கிடக்குறான், இவன் மட்டும் எப்ப பார் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துவானா, ஆனா என்ன மட்டும் எதுவும் பண்ண விடாம வந்து வந்து தொல்லை பண்ணுவான் என்று புலம்பிக் கொண்டே சட்டையை சரி செய்ய, சரி சரி போய் கதவை திறங்க அர்ஜுன், அண்ணா எவ்வளவு நேரமா தட்டிக்கிட்டு இருக்காரு, வெளியில இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஹாடி போடி, அவன் தப்பா நினைப்பான் இவன் தப்பா நினைப்பான்னு நினைக்கிற நீ என்ன பத்தி எப்பதான் யோசிக்க போறியோ என்று புலம்பிக் கொண்டே சென்று அர்ஜுன் எரிச்சலுடன் கதவை திறக்க, சிவா உள்ளே நுழைந்ததும் அர்ஜுனின் முகத்தை பார்த்துவிட்டு, யாமச்சான் மூஞ்சி இப்படி போயிருக்கு, ஒருவேளை லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடியே நீ வேற எதையாவது சாப்பிடறதுக்கு பிளான் பண்ணிருந்தியோ என்று கிண்டல் செய்ய யாழினி வெட்கத்தில் முகம் சிவந்தவள் வேகமாக, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவானா, அர்ஜுன் ஒரு ஃபைல்ல சைன் பண்ணிட்டு இருந்தாரு என்று சொல்லி சமாளித்தாள். ஆமாமா, ஃபைல்ல சைன் பண்ணும்போது பேனா தீந்து போயிருக்கும், அதான் அர்ஜுன் அண்ணா மூஞ்சி இப்படி இருக்குது என்று காவியா காதுக்குள் ரகசியமாக சொல்ல யாழினிக்கு வெட்கமாக போய்விட்டது. டேய் அர்ஜுன், இன்னைக்குதான் விசேஷம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா ஆபீஸ்க்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு மதியம் நாம வெளியில போய் லஞ்ச் சாப்பிடலாமா, ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும்ல என்றான். உடனே யாழினி, அண்ணா
எனக்கு என்னவோ இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு தான் தோணுது என்றாள். ஏ யாழினி இப்படி சொல்ற என அர்ஜுன் கேட்க, இல்ல அப்பா வீட்ல இருக்காங்க, அப்புறம் மித்ரனும் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பான். சோ நான் வீட்டுக்கு போய் உங்க எல்லாருக்கும் ஏன் கையால சமைச்சு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன் என்றாள் யாழினி. உனக்கு சமைக்க தெரியுமா இல்ல சும்மா பில்டப் பண்றியா என்று அர்ஜுன் கேட்க, நான் ரொம்ப நல்லாவே சமைப்பேன் அர்ஜுன் என்றதும், இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நீ சமைச்சினா சாப்பிட்டதே இல்லையே. அதுக்கு என்ன பண்றது அர்ஜுன், நம்ம வீட்ல தான் எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, அதனால எனக்கு சமைக்கிற வேலையே இல்லாம போயிடுச்சு. அதான் இனிமே வாரத்துல ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன் என்றாள். மனைவியை காதலோடு பார்த்த அர்ஜுனும், சரிடி என்ன இருந்தாலும் கூட ஹெல்ப்புக்கு ஆளை வச்சுக்கோ, தனியா கஷ்டப்படாத என்றதும், பாத்துக்கலாம் அர்ஜுன், சரி வாங்க போலாம் என்றார். அப்பொழுது காவியாவை பார்த்த சிவா, ஏன் காவியா, உனக்கு கூட சமைக்க தெரியும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க, உன் சமையலோட டேஸ்ட இன்னைக்கு ருசி பாத்துரலாம், அதனால யாழினி கூட சேர்ந்து உனக்கு என்ன டிஷ் செய்ய தெரியுமோ அத நீ சமைச்சு வை, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்து உங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்குதுன்றத கடைசியா சொல்றோம் என்றான். அவனை முறைத்து பார்த்த காவியா யாழினியின் காதில் சென்று ஏதோ குசுகுசுவென்று சொல்ல, உடனே சிவாவோ, என்னடி என்ன சொல்ற என் தங்கச்சி காதுல என கேட்டான். அதுவா, பொம்பளைங்க நாங்க தானே எப்பவும் சமைக்கிறோம், அதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக உங்க 2 பேரையும் கிச்சன் பொறுப்புல போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்றாள் யாழினி. யாழினி என்னடி சொல்ற, இதெல்லாம் சரியா வருமா என்று அர்ஜுன் கேட்க, ஒரு டைம் நீங்க சமைச்சா தானே தெரியும், எனக்கு என்னவோ யாழினி நீ சொல்றதுதான் சரி, அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே செய்வாங்க. இப்பதான் யூடியூப் திறந்தாலே சமையல் வீடியோவா வந்து குவியுதே, அத பார்த்து ஒரு நாள் சமைச்சு கொடுக்கட்டும், அப்பதான் சமையல் செய்யறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் என்றாள் காவியா. அதுவும் சரி என்று படவே யாழினி, ஓகே அர்ஜுன், அப்போ நீங்களும் சிவானாவும் சேர்ந்து இன்னைக்கு சமையல முடிச்சிருங்க என்றாள். யாழினி என்னடி சொல்ற, நிஜமாவே என்ன சமைக்க சொல்றியா, எனக்கு ஒரு டீ கூட போட தெரியாதுடி, என்ன போய் சமைக்க சொல்ற, நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்ல தெரியுமா என்று அர்ஜுன் பதறினான். அது சரி, அப்படின்னா கட்டாயமா இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் சமைச்சாகணும், நான் இப்பவே வீட்டுக்கு போன் பண்ணி யாரையுமே சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்றாள் யாழினி. யாழினி அவசரப்பட்டு அப்படியெல்லாம் செய்யாதடி, சப்போஸ் நாங்க செய்யற சாப்பாடு சரியா வரலன்னா அட்லீஸ்ட் அவங்க சமைச்சதையாவது பசிக்கு சாப்பிட்டுக்கலாம்ல என்று அர்ஜுன் கேட்க, அப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க சமையல ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க, ஆப்ஷனே இல்லன்ற பட்சத்துல தான் கவனமா பார்த்து பார்த்து சமைப்பீங்க. சோ இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம், காவியா நீ வா, நம்ம 2 பேரும் முன்னாடி போகலாம், அவங்க 2 பேரும் பேசிட்டு பின்னாடி வருவாங்க என்று கூறிவிட்டு யாழினி காவியாவை அழைத்துக் கொண்டு அந்த கேபினை விட்டு வெளியே சென்றாள். அப்பொழுது அர்ஜுனோ சிவாவை தீயாய் முறைத்துக் கொண்டு நின்றான். அதை பார்த்த சிவாவோ, டேய் இப்போ எதுக்குடா அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண, உன்னை இங்க எவன்டா முதல்ல வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டது, நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்படியே போயிருந்தா கூட பேசாம முடிஞ்சு போயிருக்கும், கரடி மாதிரி நடுவுல வந்து புருஷனும் பொண்டாட்டியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ கிச்சன்ல சமையல் வேற செய்ய வச்சுட்டல்ல. டேய் மச்சான், நான் என்னடா பண்றது, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஜாலியா நம்ம 4 பேரும் சேர்ந்து வெளியில போய் ஒன்னா சாப்பிடலாம்னு ஆசையா நான் ஒரு பிளான போட்டேன், ஆனா என் பிளானுக்கு நம்ம பொண்டாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து ஆப்பு வைப்பாங்கன்னு நான் என்னத்த கண்டேன் என்றான் சிவா. யோசிக்கணும்டா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கணும், அப்படி செஞ்சிருந்தா நீ இப்படி வந்து மாட்டி இருக்க மாட்ட.
சரி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. இந்நேரம் அவங்க கார் பார்க்கிங்குக்கே போயிருப்பாங்க. மூடிக்கிட்டு கிளம்பு, வீட்டுக்கு போவோம் என்று அர்ஜுன் சொல்ல சிவா பதறி அடித்தபடியே, அர்ஜுன், அப்போ நம்ம தான் சமைக்க போறோமா என்றான். வேற வழி, உன்ன மாதிரி ஒரு கூமுட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் வேற என்னத்தை பண்ணி தொலைக்க முடியும்? வந்து தொலை என்று அர்ஜுன் கோபமாக அழைத்து விட்டு முன்னால் செல்ல சிவாவோ பின்னாலேயே ஓடினான். பேசாம நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லையே இருந்திருக்கலாம். திடீர்னு பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுன்னு அவளை தேடி ஓடி வந்தேன் பாரு, அதுக்குதான் ஆப்படிச்சு விட்டுட்டா என்று புலம்பிக் கொண்டே வந்தான். கீழே பார்க்கிங்கில் அவர்கள் இருவரும் இவர்களை முறைத்து பார்ப்பதை பார்த்த சிவாவோ, டேய், எதுக்குடா இப்படி முறைக்கிறாங்க நம்ம ரெண்டு பேத்தையும் என கேட்க, ஆமா, அவங்க கீழே வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரமும் நமக்காக தானே காத்துக்கிட்டு இருக்காங்க, பின்ன முறைக்காம கொஞ்சம் வாங்கலாம் உன்னால எனக்கும் தேவையில்லாம குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் போல இருக்குது என்றவன் காரை ஸ்டார்ட் செய்ய பக்கத்தில் யாழினி அமர்ந்ததும் பின்னால் சிவாவும் காவியாவும் அமர்ந்து கொண்டனர். வண்டியை எடுத்துக்கொண்டு அர்ஜுன் அமைதியாகவே வர யாழினியும், என்னாச்சு அர்ஜுன், ஏன் இன்னைக்கு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க என கேட்டாள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல யாழினி, நான் நல்லதா இருக்கேன் என்றான் அர்ஜுன். இல்ல, உங்களோட முகமே சரியில்லை. உங்களை சமைக்க சொல்லிட்டுனே, அதனால கோவமா இருக்கீங்களா என கேட்க, சச்ச, கோவம்லாம் இல்லடி, எனக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது, அதான் என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு என்றான். உங்களுக்கு என்ன செய்ய வருதோ அதையே செய்யுங்க அர்ஜுன், நீங்க எப்படி சமைச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கும் என் புருஷன் கையால சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா என்று ஏக்கமாக யாழினி கூற, அதை பார்த்த அர்ஜுனுக்கு எப்படியாவது தன் மனைவிக்கு ருசியாக சமைத்து தர வேண்டும் என்ற வெறி வந்தது. யாழினி, நீ சொல்லிட்டல்ல, உன்னோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் என்னோட கடமை. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷ செஞ்சு கொடுப்பேன் என்றான். தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ சோ மச் என்றாள் யாழினி. அப்பொழுது காவியா சிவாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, ஐயோ, இப்ப எதுக்கு இவ யூட்டனை போடுறா, எதுக்குடி நீ என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்றான். ஆமா, அங்க பாத்தீங்களா என் அண்ணனை, அவர் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்ட உடனே சமைச்சு தரேன்னு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க நல்லா புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வாயில இருந்து ஒரு வார்த்தையாவது வருதா? நீ கவலைப்படாத காவியா, உனக்கு இன்னைக்கு ஏதாச்சும் நான் டேஸ்டா டிஃபரெண்டா சமைச்சு தரேன்னு ஒரு பேச்சுக்காவது சொல்றீங்களா? சே, என்ன புருஷன் நீங்க எல்லாம் என்றதும், அடி பாவி, ஒரே செகண்ட்ல என்ன இப்படி சொல்லிட்ட. நீ வேணா பாரு, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு டேஸ்டா நான் சமைச்சு தரேன்னு என்றான் சிவா. ஆமா, இந்த வாய் மட்டும் இல்லனா உங்களை நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த வாய்ஜால திறமைய மதியம் சமையல்ல காட்டுங்க என்று காவியா கிண்டல் செய்தாள். பிறகு அனைவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். ஹாலில் அமர்ந்திருந்த மித்ரன், அக்கா, மாமா வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு வீட்ல குக்கு யாரையுமே காணோம் என்றான். இல்ல மித்ரா, இன்னைக்கு நம்மளே சமைச்சுக்கலாம்னு தான் அவங்களையெல்லாம் வர வேண்டான்னு சொல்லிட்டேன் என்றாள் யாழினி. அப்படியா, சூப்பருக்கா, நானும் ரொம்ப நாள் கழிச்சு உன் கையால சாப்பிட போறேன் என்றான் மித்ரன். இல்ல மித்ரா, இன்னைக்கு சமைக்க போறது உன்னோட மாமாவும் சிவா அண்ணனும் தான் என்றாள். என்னக்கா சொல்ற, நிஜமாவா? இவங்க ரெண்டு பேருக்கும் சமைக்க தெரியுமா? நான் வேற ரொம்ப பசியோட இங்க காத்துக்கிட்டு இருக்கேனே என்றான் மித்ரன். அப்பொழுது அர்ஜுனும், டேய் மச்சான், ஆனாலும் நீ உன் மாமனை ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. நான் எவ்வளவு டேஸ்டா சமைச்சு குடுக்கறேன்னு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் எங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலை பாக்குறதுக்கு ஒரு ஆள் குறையுது, அதனால நீயும் மரியாதையா கிச்சனுக்கு வந்துரு என்றான். மித்ரனோ திருத்திருவென்று முடித்தவன், ஐயோ மாமா, எனக்கு எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கணும்,
என்றதும், டேய், எக்ஸாமுக்கு உனக்கு 2 நாள் லீவு தானே என்று அர்ஜுன் கேட்க, லீவு தான், இருந்தாலும் என்று இழுத்தான் மித்ரன். என்னடா இழுவ, ஒழுங்கா கிச்சனுக்கு வர்ற வழிய பாரு என்றதும் அவனும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவருடன் சென்றான். இருவரும் அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு கிச்சனில் தன் சமையல் திறமையை காட்ட களத்தில் இறங்கினர். அர்ஜுனும் சிவாவும் சட்டையை மடித்து விட்டு கொண்டு தன்னுடைய ஏப்ரன்களை எடுத்து கட்டிக்கொண்டனர். ஹாலில் யாழினியின் அப்பா கதிரவன், சிவாவின் பெற்றோர் ஆகியோர் லைவ் ஷோ பார்ப்பது போல சோஃபாவில் அமர்ந்தனர். கிச்சனுக்குள் நுழைந்த அர்ஜுன் ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு வெங்காயத்தை பார்த்தவன், டேய் சிவா, இந்த வெங்காயத்தை எப்படி தோல் உரிக்கிறது என்று சீரியஸாக கேட்க, மச்சான், முதல்ல அத தண்ணில போடு, அப்பதான் அது உன்னை அழ வைக்காது என்று சிவா அட்வைஸ் செய்தான். அதன்படி அர்ஜுன் வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த 5வது நிமிடம் அவன் கண்கள் சிவந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஐயோ யாழினி, இங்கு பாருடி, என் கண்ணு போச்சு என்று அவன் கத்த, யாழினி கிச்சன் வாசலில் நின்று கொண்டு, அர்ஜுன், கண்ணை துடைக்காதீங்க, அந்த கையில காரம் இருக்கும் என்று சொல்லி சிரித்தாள். அர்ஜுன் அந்த பக்கமாக வந்த யாழினியை பிடித்து, எல்லாம் உன்னாலதான், என் நிலைமைய பாரு என்று தன் கண்ணீரை அவளது துப்பட்டாவில் துடைக்க முயல, அவளோ சிரித்துக்கொண்டே விலகி ஓடினாள். மறுபுறம் சிவாவோ, நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குருமா வைக்க போறேன் என்று சொல்லி மிக்சியில் தேங்காய், கசகசா, மிளகாய் என எல்லாவற்றையும் போட்டு அரைக்க தொடங்கினான். ஆனால் அவசரத்தில் மிக்சி மூடியை சரியாக போடாமல் ஸ்விட்சை போட புர் என்ற சத்தத்துடன் மசாலா முழுவதும் பீச்சி அடித்து சிவாவின் முகம், சட்டை மற்றும் கிச்சன் சுவர் முழுவதும் பச்சை நிறமாக மாறியது. இதை பார்த்த காவ்யா, ஐயோ சிவா, நீங்க குருமா பண்றீங்களா இல்ல கிச்சனுக்கு ஹோலி கொண்டாடுறீங்களா என்று கேட்டு சிரித்தாள். அப்பொழுது சிவாவோ தன் மூக்கின் மேல் இருந்த மசாலாவை நாவால் நக்கியபடி, டேஸ்ட் நல்லாதான் இருக்குது காவியா, கொஞ்சம் உப்பு கம்மி, அவ்வளவுதான் என்றான். அர்ஜுன் கடுகு பெட்டியை திறந்தவன், கடுகு எது சீரகம் எதுன்னே தெரியலையே என்று அவன் முணுமுணுக்க, யாழினி மெதுவாக உள்ளே வந்தவள், மிஸ்டர் அர்ஜுன், கருப்பா இருக்கிறது கடுகு, நீளமா இருக்கிறது சீரகம் என்று அவன் காதோரம் சொல்ல, அர்ஜுன் சட்டென்று அவளை தன் பக்கம் இழுத்து அவள் இடையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். ஏண்டி, உதவி பண்ற மாதிரி வந்து என் ஹார்ட் பீட்டை ஏத்துறது தான் உன்னோட வேலையா என்று அவன் கேட்க, யாழினி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, சீக்கிரமா சமைங்க அர்ஜுன், அங்க எல்லாரும் பசியில இருக்காங்க என்றார். அர்ஜுன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு சமையலே வராதுடி, ஆனா நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே என்று உருகினான். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அர்ஜுனும் சிவாவும் சாப்பாட்டை கொண்டு வந்து மேஜையில் அடுக்கி வைத்தனர். அர்ஜுன் செய்த கருகிய உருளைக்கிழங்கு வறுவலும் சிவா செய்த தண்ணீர் குருமாவும் பார்ப்பதற்கு ஒரே மர்மமாக இருந்தது. அப்பொழுது மித்ரன் அந்த சாப்பாட்டிற்கு கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தான். நேர்களே, இதோ எங்க அர்ஜுன் மாமாவின் பிளாக் பியூட்டி மற்றும் சிவா அண்ணனின் மர்ம நதி. இத சாப்பிட்டுட்டு நாளைக்கு நாம உயிரோட பிழைப்போமான்னு தெரியல என்றான். யாழினியின் அப்பாவோ ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு, மாப்ள, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு, ரொம்ப டீப் ஃப்ரையா ஆயிடுச்சு, ஆனா நீங்க பட்ட கஷ்டம் இதுல நல்லா தெரியுது, எனக்காக நீங்க சமைச்சு கொடுத்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் மாப்ள என்றார். உடனே சிவாவின் அம்மாவோ, பரவாயில்லப்பா, சிவா சமைச்ச குருமாவில உப்பு இல்லைனாலும் அவன் அன்ப மொத்தமும் கொட்டி செஞ்சிருக்கான், நல்லா இருக்குது என்றார். பின்பு மாலை நேரம் ஆனதும் கதிரவன் புறப்பட தயாராகி, மாப்ள, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அங்க அவ மட்டும் தனியா இருப்பா, இதுக்கு மேலையும் நான் இங்க இருந்தா தேவையில்லாம உங்க 2 பேர் மேலதான் அவ கோவப்படுவா என்றார். என்ன மாமா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல, நீங்க இருந்தப்போ யாழினி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு பாத்தீங்கல்ல என்றான் அர்ஜுன். பரவாயில்ல மாப்ள, இதோ மித்ரன் இருக்கான்ல, யாழினி சந்தோஷமா தான் இருப்பா, நான் அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன்.
என்னதான் எனக்கு கமலாவை பிடிக்கலனாலும் அவ என்ன நம்பி வந்தவ. அப்படி அவளை அம்போன்னெல்லாம் விட்டுட்டு வர முடியாது இல்லையா? இத்தனை வருஷம் என் கூடவே இருந்து குடும்பம் நடத்திருக்கா. யாழினிய ஒரு சுயநலத்தோட வளர்த்தாலும் என் மனசுக்கு நிறைவாத்தான் வளர்த்து கொடுத்திருக்கா. எனக்கு அந்த ஒரு சந்தோஷமே போதும். அப்ப நான் கிளம்புற மாப்ள. யாழினி, அப்பா புறப்படுறேன்டா என்றார். சரிங்கப்பா, நீங்க மித்ரனை நினைச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க. அவனை நான் பத்திரமா பாத்துக்கறேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அம்மா கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசி சண்டை போடாதீங்கப்பா என்றாள் யாழினி. சேச்சே, இல்லடா, இனிமே உங்க அம்மா கிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்றார். அண்ணா, அண்ணிய ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி. சிவா தம்பி, காவியா, நான் புறப்படுறேன் என்று கூறிவிட்டு கதிரவன் அங்கிருந்து கிளம்பினார். அர்ஜுன் தனது மாமனாரை டிரைவருடன் காரில் ஏற்றி வழி அனுப்பினான். திரும்பி உள்ளே வரும்பொழுது யாழினியின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. அங்கே வேறு யாருமே இல்லை. மித்ரன் தன் அறைக்கு சென்று விட சிவாவோ காவியாவை தள்ளிக்கொண்டு அவனது அறைக்கு சென்று விட்டான். சிவாவின் பெற்றோரும் ஓய்வெடுக்க சென்று விட அர்ஜுன் அவள் அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் பின் யாரும் எதிர்பார்க்காத சமயம் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு மெத்தைப்படி ஏறினான். அச்சோ அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க என்றாள் யாழினி. சுத்தி பார்த்தலடி, இங்கதான் யாருமே இல்லையே. அப்படியே யாராச்சும் பார்த்தாலும் இதுல என்ன தப்பு இருக்கு? என் பொண்டாட்டிய தானே நான் தூக்கிட்டு போறேன். இதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாதுடி, சந்தோஷம்தான் படணும் என்றான் அர்ஜுன். அறைக்குள் நுழையும் பொழுதே அந்த ஏசியின் குளுமை வரவேற்றாலும் அர்ஜுனின் கண்களில் தெரிந்த தீவிரம் யாழினியை மிகவும் நடுங்கச் செய்தது. அவள் ஒரு சிறு பூனையைப் போல மெல்ல அடியெடுத்து வைக்க அர்ஜுனோ கதவை பூட்டிவிட்டு அவன் சட்டையின் பட்டன்களை மெதுவாக கழட்டத் தொடங்கினான். அந்த சட்டையில் ஒவ்வொரு பட்டனும் அவிழும் பொழுதும் யாழினியின் இதய துடிப்பு வேகம் எடுத்தது. கண்ணாடி முன் நின்றிருந்த யாழினி கண்ணாடியின் வழியாகவே அவனது ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது கழுத்தில் இருந்த அந்த புதிய தாலி சங்கிலி நிலவொளியின் வெளிச்சத்தில் மின்னுவது போலவே அவனுக்கு தோன்றியது. அது வெறும் தங்கம் மட்டுமல்ல, அது அவர்கள் இருவர் உறவின் புனிதத்தின் சின்னம். அர்ஜுன் அவளை பின்னால் வந்து நின்றவனின் கைகள் அவளது மென்மையான தோள்களில் படர யாழினியோ தன் கண்களை மெல்ல மூடிக்கொண்டாள். யாழினி என்று அவன் அவளது காதோரம் மிக மெல்லிய குரலில் அழைக்க அவனது மூச்சுக்காற்று வேகமானது. சொல்லுங்க அர்ஜுன் என்று மயங்கியபடியே பேச, இந்த தாலி உன் கழுத்துல ஏறின அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள என்னென்னவோ தோணுதுடி. மணாலி குளிர்ல கூட நான் இவ்ளோ தவிச்சதில்ல தெரியுமா? என் உடம்புல ஒரு நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி இருக்குது. அந்த நெருப்பு அணைக்கிற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குதுடி என்று சொல்லிக்கொண்டே அவளது கூந்தலை ஒலுக்கி அவளது கழுத்தின் மென்மையான பகுதியில் தன் இதழ்களை பதித்தான். யாழினிக்கு உடல் முழுவதும் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருக்க, அர்ஜுன் என்ன பண்றீங்க என்று அவள் தழுத்தழுத்த குரலில் கேட்டாள். அர்ஜுனோ அவளை அணைத்து மென்மையாக தூக்கிச் சென்று கட்டிலில் கிடத்தியவன் அவளது பட்டுப்புடவையின் சரசரப்பும் அர்ஜுனின் இதய துடிப்பும் அந்த அறையின் அமைதியை ரசித்தன. யாழினியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருக்க அவளது கண்களோ அர்ஜுனின் காதலை மட்டுமே தேடியது. அர்ஜுன் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி அவளது நெற்றியில் கன்னங்களில் என இதமான முத்தங்களை பொழிந்தான். யாழினியோ அவன் சட்டையை பலமாக பற்றி கொண்டவள், இந்த நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போக கூடாதா அர்ஜுன்? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமுமே கிடையாது என்றால் உருகியபடியே. அர்ஜுன் அவளது இதழ்களில் முத்தமிட்டு தன் காதலை அழுத்தமாக சொன்னான். அந்த தாலி சங்கிலி அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புனிதமான பந்தத்தை சொல்லிக் கொண்டிருக்க அவர்களின் காதலோ அந்த இரவின் ஆழத்தில் சங்கமித்தது.
அதே சமயம் சிவா மற்றும் காவியாவின் அறையிலும் மல்லிகை பூ மனம் பரவியிருந்தது. சிவா கதவை தாழிட்டு விட்டு திரும்பிய போது காவியா கண்ணாடி முன்னால் நின்று தனது கம்மல்களை கழட்டி கொண்டிருந்தாள். சிவாவின் பார்வை அவளது கழுத்தில் மின்னிய தாளிச்சங்கிலியின் மேல் நிலைத்து நின்றது. மணாலியில் பனிப்பந்து வீசி விளையாடிய அந்த குறும்புக்கார சிவாவை அங்கே காணவில்லை. ஒரு காதலன் தான் அங்கே நின்றிருந்தான். சிவா அவளை நோக்கி நடந்து வர காவியாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த கம்மலை கழற்ற முடியாமல் அவள் தத்தளிக்க சிவா அவளது கைகளை பற்றியவன், நானே கழட்டி விடுறேன் காவியா என்று அவள் காது மடல் உரசியபடி கூற காவியாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்து போனது. சிவா, என்ன பண்றீங்க என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க, என் பொண்டாட்டிய கொஞ்சம் சைட் அடிக்கிற தப்பா என்றான் சிவா. அவன் அவளது பிடரியில் தன் எதிரிகளை பதித்தான். காவியா பின்னோக்கி சரிந்து சிவாவின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மணாலியில நீ என்ன உதச்சி பெட்ல இருந்து தள்ளினப்ப கூட எனக்கு இவ்ளோ கோவம் வரல காவியா. ஆனா இன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்த்த அந்த ஃபங்க்ஷன்ல நீ புடவை கட்டிக்கிட்டு வரும்போது உன்னை அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடிடலாம்னு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு என்று அவன் உருக காவியா வெட்கத்தில் அவனது கைகளை பிடித்து கிள்ளினாள். சிவா அவளை தன் பக்கம் திருப்பி அவளது விழிகளை நேருக்கு நேராக பார்த்தவன் பட்டென்று அவளை மென்மையாக தூக்கி கட்டிலில் கொண்டு வந்து கிடத்தினான். இனிமே நாம சண்டையே போடக்கூடாதுன்னு சொன்னியே, ஆனா இன்னைக்கு நைட்டு நாம போட போற இந்த சண்டை ரொம்ப ரொம்ப அழகான கட்டில் யுத்தம் காவியா என்று அவன் காதலோடு சொல்ல காவியா அவனது அணைப்பினில் இறுக்கமாக புதைந்து கொண்டாள். விடியும் வரை நீடித்த அந்த தீராத காதலில் சிவா மற்றும் காவியாவின் புதிய வாழ்க்கையின் அத்தியாயம் மிக அழகாகவே தொடங்கியது.